ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணணும். அதுலேருந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ். அதுக்கப்புறமா எங்கள் தாத்தாவோட சமையல். எங்கள் தாத்தாவோட சமையல் ஆல்ரெடி விறகடுப்பில் சமைச்சது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வீட்டில் சமைச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி எங்கள் தாத்தா வச்சா 1 கிலோ சிக்கனுக்கு இத்தனை கிராம் வெங்காயம், இத்தனை கிராம் மிளகா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே அளவில் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்போம். 1 கிலோவுக்கு எவ்வளோ தத்தா போடணும்? இது 30 கிராம் போதும். மிளகா வெங்காயம் 400. இது கொஞ்சம் சீரகம். சரி சரி. போடவா? பொங்கும். முப்பது கிராம் மிளகா கரண்டி எடுத்துக்கிடுவாங்க தாத்தா. ஆச்சிட்டு கூடுமா? நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து அது சூப்பராக வெந்திருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோவில் 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு எவ்வளோ மிளகாய், எவ்வளோ வெங்காயம் எல்லாம் போடணும்னு எங்கள் தாத்தா சொன்னாங்க. அதுபடி செஞ்சு பாருங்கள். இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால இஞ்சி பூண்டெல்லாம் லைட்டாக சேர்த்துக்கிட்டோம் தட்டிக்கிட்டு. இதே இது வெளியில் வயலெல்லாம் சமைக்கிறப்போ இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. அப்படியே இதாக தான் சமைப்பாங்க. அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்துருச்சு. சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் பொள்ளாச்சி சைடு போன ட்ரிப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பொள்ளாச்சி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2 சைடும் தென்னந்தோப்பு, தென்னந்தோப்புக்கு நடுவில் வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை தொடரில் அமராவதி டேம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தோம். டேம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் டேமை சுற்றி இருக்கிற பார்க் மெயின்டெனன்ஸ் இல்லை. ஸோ அந்தளவுக்கு அது நல்லா இல்லை. டேம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குருஸ் கிச்சன் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.